மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுடன் நான் நவநீத கிருஷ்ணன். இன்னைக்கு நம்மளுடன் சிறந்த பேச்சாளர் மற்றும் சமூக ஆர்வலர் பிரபாகரன் சார் நம்மளுடன் இணைந்துள்ளார். அவரை வணக்கம் வருகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்திய மக்களின் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கும் மற்றும் பாமக இடையே நடந்த ஒரு வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு இவங்களுக்கு நிறைந்த இடைப்பட்ட ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. ஆமா, இந்த பிரச்சனையோட கோணம் எப்படியா இருக்கும், என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை நடந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது வெளிப்படையா பாக்குறவங்களுக்கு இது 2 விஷயம் ப்ராப்ளம். அதாவது பாமகக்காரர் ஒருத்தர் தன்னுடைய சகோதரியோட கல்யாணத்துக்காக பத்திரிகை வைக்க போறாரு. இடையில வரும்போது இது அதாவது விசிகாவினர் போதையில் இருந்ததாகவும் அதனால ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதை அந்த இது ஸ்டார்ட் ஆகினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் பிரச்சனை இப்படிதான் ஓடுனது. ஒரு ஆழ்ந்த அரசியலாக நம்ம இதை உற்று நோக்கலாம். ஆழ்ந்த அரசியல் இதை எப்படி நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். அதாவது இது விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறம் இதுலயுமா எல்லாத்துலேயுமே இருக்கார் அவர். அதாவது அன்புமணி ராமதாஸ்ல இருந்து எல்லாருமே அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரிகள் சரியான விஷயம். ஆமா. அதுக்கப்புறம் விசிகாவினர் விசிகா திருமாவளவன் அவர் என்னன்னா, இதை அதை என்ன இது போனஸ் மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு ஃபீல் பண்றாரு. அதாவது என்னன்னா, நீங்க உங்களை நிறுவீங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் இருக்காரு. இப்போ இந்த கண்ணோட்டத்தில் இருக்கும்போது பார்த்த உடனே விசிகாவினரே நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா கீழ்மட்டத்துல திரும்புறாங்க. கீழ்மட்டம் ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்டதே அவங்கதான் முதல்ல. அப்போ அந்த ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயோட போறதுதான் சரி, நம்ம கடைசி வரைக்கும் ஆட்சி அமைக்க முடியாது, அதிகாரத்துல பங்கு கிடைக்காது அப்படிங்கும் போது அந்த கோணத்தை மாத்துறதுக்கு இந்த பிளே நடந்திருக்கலாம். அது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க? எஸ், நான் என்னோட அசம்சன், அது சொந்த அசம்சன். எப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வருகையினால விசிகாவில் இருந்து கணிசமான ஓட்டு வங்கி விஜய் அவர்களுக்கு வந்துடும். இந்த பக்கம் ஒருவேளை கூட்டணியில பாமகவினர், தேமுதிகவினர், விசிகா, டிவிகே இப்படி இருந்ததுன்னா, முக்கியமா இது அடி வாங்க போறது யாருன்னா திராவிட கட்சிகள். அது இந்த பக்கமாகட்டும் அந்த பக்கமாகட்டும். முக்கியமா இது பெரிய அடின்னு பார்த்தா ஆளுங்கட்சியினருக்கு. ஒருவேளை இந்த பிரச்சனை இப்போ வந்ததுனால இப்போ விஜய் அவர்கள் பாமகவுடன் கூட்டணி வைத்தால் விசிகாவினரோட வாக்கு வங்கி விசிகாவினருக்கே தான் இருக்கும். இது விஜய் பக்கம் மாறாது. இது ஒரு விளையாட்டு. இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் விசிகாவினர் இங்கே வந்தால் பாமகவினர் விஜயை ஆதரிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை இப்போ உருவாக்கி வைத்துள்ளார்கள். ஏன்னா தேர்தல் இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கு. 1 வருஷத்துல இந்த விஷயம் மறக்காது. பெரிய பிரச்சனையா போச்சு. இது அடிக்கடி நடக்கிறது. இது போக்கஸ் பண்ணப்பட்டது இப்பதான். இது என்னன்னா, இது யாருக்கு சாதகமா கொண்டு போகும்னா, விசிகாவினர் இப்போ எப்படி இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கோணத்தில் வைக்கிறாரு. அதாவது என்ன, விஜய் தன்னை ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம கூட்டணி வைத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு ஐடியால இருக்கிறது தான் அவரோட. அந்த மாதிரி எதுவுமே வெளிப்படையா சொல்லல. அவங்க வெளிப்படையா சொல்லலைனாலும் அவங்களோட ஐடியாலஜி பாருங்க, எதுவும் விஜயோட கருத்துக்கு எந்த ஆப்போசிட்டும் தெரிவிக்கல. அவர்கள் சொன்ன கருத்தை ஆமா சரிதானே அப்படிங்கிற நோக்கத்துல தான் இருக்காங்க. பழையன கழிதலும் புளியன புகழுதலும்ங்கிறது ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா வைக்கும் போது இல்ல, அது நான் வேற ஒரு காரணத்துக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு போட்டாருங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அதுல உள்நோக்கம் ஒரு இது இருக்குதான் இருக்குது. அது அரசியல்வாதிகள் கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். அப்போ என்னன்னா, நீங்க அப்படி வரும்போது அங்க போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேம் கரெக்டான பிளேயா இருக்கும். அப்போ விசிகாவினர் என்னோட கட்சிக்காரங்களே வெளியே போயிட்டா எனக்கு பிரச்சனை கூட திரு திருமாவளவன் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இதையும் நம்ம ஒரு இதாக பார்க்கணும், உற்று நோக்கணும். ஆழ்ந்த அரசியலாக உற்று நோக்கணும். இதில் ஒரு விளையாட்டு நடந்திருக்கலாமோ அப்படின்னு கூட நம்ம பார்க்க. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவி சண்முகம் அவர்கள், அதிமுக சிவி சண்முகம் அவர்களுக்கும் பாமகவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆமாம். அப்படின்னு பார்க்கும்போது பாமக அதிமுகவை கடந்து திரு விஜய் அவர்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு எப்படி? ஏன்னா நீங்க கண்டிப்பா இவங்க திராவிட கட்சிகள் இது வரைக்கும் சொன்னதை நிறைவேற்றினதே இல்லை. அவங்கள கூட்டணி கட்சிகளுக்கான மரியாதையை இது வரைக்கும் அதாவது இதயத்தில் இடம்தான், உள்ளத்தில் மட்டும்தான் இடமே தவிர அவர்கள் பொறுத்த வரைக்கும் சீட்டில் கிடையாது.
அது வந்து ஆணித்தனமாக இருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க தான் வைப்பாங்க. அதாவது விஜய் வந்து தன்னை நிரூபித்து விட்டார். ஏன்னா இப்பயே வந்து 92 லட்சத்துக்கு மேல வந்து ஆல்ரெடி வந்து சர்வதே முடங்கி கொண்டு இருக்கிறது. இவங்களோட டார்கெட் 2 கோடினா 2 கோடி ஒரு விஷயமே இல்லை இன்னைக்கு போயிட்டு இருக்க நிலைமைக்கு. 2 கோடி போகும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50% ஓட்டர்ஸை வந்து விஜய் கையில் வச்சுக்கான தான். அப்ப தைரியமாவே விட்டீங்க விஜய் கட்சி கூட கூட்டணி போகலாங்க. இல்ல சார், இப்போ இந்த நடந்த பிரச்சனைக்கும் விஜய்க்கும் இது எப்படி சம்பந்தப்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன். விஜய்க்கு வந்து ஆதரவு யார் தெரிவிச்சாலும் வந்து அது வந்து திமுகவையோ இல்ல வந்து அதிமுகவையோ பாதிக்கத்தான் செய்யும். இது கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ அந்த ஆதரவை விளக்குறதுனா உங்களுக்கு விசிகாவில இருந்து போற ஓட்டு வந்து விசிகாவுக்கே இருக்க வேண்டும். அப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது விசிகாவினர் ஓட்டு விசிகாவுக்கே இருக்கும். அப்போ திமுக கூட அவங்களால இருக்க முடியும். ஒருவேளை விசிகாவுக்கு அகைன்ஸ்டா இந்த பிரச்சனை நடக்கலன்னா என்ன வந்துட்டு இருக்கோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள போறாங்க. விசிகாவோட ஓட்டு ஒருவேளை அவர் திருமா அவர்கள் வரலைன்னா கூட அந்த கீழே உள்ள தொண்டர்களோ மக்களோ வந்து நேரம் வந்து ஓட்டு யாருக்கு போவாங்கன்னா விஜய்க்கு அவர்கள் போட்டுருவாங்க. ஏன்னா அவர் வந்து கொள்கை அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றிருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து இங்க மாறுறாங்க. இது வந்து கல நிலவரமா இருந்தனால இதை உடைக்கிறதுக்கு கூட ஏன்னா விஜயோட பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து நார்த் தமிழ்நாடு தான் சொன்னாங்க. கண்டிப்பா. அப்போ அங்க ஏதாவது விளையாட்டு இருந்திருக்கலாமோங்கிற பார்வை கூட நீங்க பார்க்கலாம் ஆழ்ந்த அரசியல். ஓகே, நீங்க இந்த மாதிரியான கோணத்தை பார்த்துருக்கீங்க. அதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் நடந்திருக்கும்னு சொல்ல வரீங்க. இது அண்டர் கிரவுண்ட் ஒர்க்குக்கு முக்கியத்துவம் யாராக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு சொல்லிட்டீங்க, அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது யாருக்கு பலன் இதுல கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதோட பலன் வந்து 2 கூட்டணிக்கும் பலன் இருக்கு. ஆனா வந்து முக்கியமா ஆளுங்கட்சிக்கு வந்து இதுல பலன் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால கூட இருந்திருக்கலாம் அப்படின்றது உங்களுடைய கோணமா இருக்கும். வந்து இதை வச்சு அவங்க அந்த அளவுக்கு பெருசா பண்ண இது வந்து இப்ப அமைதியான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த கேள்வி பொருள் இது அந்த ஏரியாவில் அந்த நார்த்ல வந்து இது வந்து ஒரு புகைச்சல் உண்டாயிருக்கும் இல்லையா? இப்ப நீங்க வந்து இப்ப இனிமே வந்து ஒரு கூட்டணிக்குள்ள பாமகவையும் விசிகாவையும் ஒரே இடத்துல இப்ப அடுத்த ஒரு வருஷம் தான் அரசியல் இருக்கு வச்சிருந்தா வந்து அது வந்து சரியான கோணத்துல இருக்காது இல்லையா? யோசிச்சு பாருங்க 2 பேரும் எப்படி ஒன்னா வரும். ஆமா சார், இப்ப இந்த கேள்வி எதுக்காக வச்சேன்னா திரு பாமக, ஏன்னா பாமக கண்டிப்பா வந்து டிஎம்கே கூட கூட்டணி போகாது, அதுல மாற்றமே இல்லை. ஒன்னும் பிஜேபியில இருக்கும் டிஎம்கே போவாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணு வரும்போது இவர்கள் கூட்டணி இருக்கிறது வந்து இவங்க வரமாட்டாங்க. இல்ல சார், இப்போ பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மிக விரைவில் இந்த பிரச்சனையை ஒரு போராட்டம் மாதிரி நடத்துறதாகவும் அது தவிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த கேள்வியை வந்து முன்னெடுத்தேன். ஆமாம்மா, அதுதான் இந்த பிரச்சனை வந்து இப்போ எலெக்ஷன் டயத்துல வந்திருக்கிறது தான் உங்களுக்கு வந்து இது வேற மாதிரி கோணத்துல நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. எலெக்ஷன் இல்லாத டைம்னா நீங்க சொல்லலாம் ஆமாம் இது வந்து இயல்பா நடந்ததுதாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதே மாதிரி வந்து இவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாமக அங்க போச்சுன்னா என்ன நடக்கும், இந்த அரசியல் கணக்கெல்லாம் இருந்திருக்கலாம். இது வந்து உளவுத்துறைக்கெல்லாம் வந்து தெரியாம இருக்காது. நம்மளே வந்து நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களின் குரல்ல. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் போயிருக்கலாங்கிறத ஒரு இதுலயும் நம்ம பார்க்கணும், கோணத்தை பார்க்கணும்ல. இந்த கோணமும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு ஆப்போசிட் கோணத்தை நம்ம நல்லா பார்க்கணும். உற்று நோக்கினீங்கன்னா அவங்களோட இது அதாவது மென்டலியா வந்து அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இப்போ பாமகவை தன்னோட எதிரியா வந்து விசிக பார்த்துட்டு இருப்பாங்க. பாமக காரவங்க விசிக எதிரியா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் நடுவில் உட்கார்ந்தாருனா கூட அதோட பலன் வந்து பலனா கிடைக்காது. அப்ப என்னன்னா பாமக இருக்கும் இடத்தில் நான் விசிக இருக்க மாட்டோம்னு இவங்க சொல்றது அப்ப வந்து என்னன்னா அது வந்து திமுகவினருக்கு பலமாக மாறும். இது வந்து ராமதாஸ் அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், நாங்க வந்து இந்த 2 பேருக்கும் நடுவுல ஒரு சக்தி எங்களை வச்சு ஒரு பிளே பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயமும் அதுதான் இருக்கு, சேர்ந்து இருக்கு. ஏன்னா அன்னைக்கு கோணத்துல யோசிக்கணும் இல்லையா? அவர் சொல்ற கோணமும் கரெக்ட் தான். அதாவது நான் சொல்ற கோணம் தான் அவரும் யோசிக்கிறாரு. அதாவது என்ன ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒரு ஆங்கிள் பார்க்கணும். நம்ம எதனால நடக்குது, ஏன் நடக்குதுன்னு. ஒரு பிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கும்போது இது பிளாஷ் நியூஸ் பின்னாடி வேற ஏதோ நியூஸ் ஓடிட்டு இருக்குங்கிற நிலைமைக்கு நிற்கிறோம் நம்ம வந்துட்டோம். அதனால நம்ம வந்து அந்த எல்லா கோணத்தையும் அலசி ஆக வேண்டியது. ஏன்னா அவர் 2 கட்சியும் இருந்திருக்காரு. அந்த கட்சியோட ஒரு கூட்டணி இருந்திருக்காரு, ஆளுகின்ற கட்சியோட. அதனால அவருக்கு எல்லாமே தெரியும் இவங்களோட என்னென்ன மூவ் பண்ணுவாங்கன்ற அத்தனையும் உங்களுக்கு தெரியும். அதை பொறுத்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு.